உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி எதுவாக இருந்தாலும் சரி, ஃபுட்பால் விளையாட பிடிக்குதா, டென்னிஸ் விளையாட பிடிக்குதா, சைக்கிளிங், ரன்னிங், எது பண்ண பிடிக்குதோ அதை ரெகுலராக வாரத்துக்கு 3-4 வாட்டி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூஆர் ஆன் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஓகே, என்னோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகாமல் தடுத்துட்டேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு பாடியில் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா வெயிட்ஸை லிஃப்ட் பண்ணாமல் கொண்டு வர முடியாது. சில பேர் நினைப்பாங்கல்ல, இப்போ நம்ம வாரத்துக்கு ஒரு 5 நாளாவது கவர் பண்ணிடுறோம் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டயட் பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பயும் போல் சாப்பிடுவாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் சில மீம்லாம் வரும்ல, டயட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டயட்டில் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சிம்பிள் திங், எல்லாருக்குமே சூப்பர் கார் வச்சுக்கணும்னு ஆசை. கரெக்டாக எல்லாருக்குமே அந்த ஆசை இல்லாத பசங்களே இருக்காது. ஆமாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சூப்பர் பைக்காவது வச்சுக்கணும் அப்படின்ற ஆசை. ஒரு ஃபெராரி மாதிரி ஒரு காரை வாங்கிட்டு அதில் கெரசின் ஊற்றுனா வண்டி ஓடுமா? ஸோ உங்கள் பாடி இஸ் சச் அ காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். தரையிலேருந்து ஒரு கீரையை பிச்சு சாப்பிட்றோம், ஒரு முட்டையை சாப்பிட்றோன்னா அதை பிரித்து உங்கள் பாடியோட செல்லாக நம்ம பாடி மாற்றுது. அதை மாற்றக்கூடிய பொருளை உள்ளே போட்டோம்னா அது இதுவாக மாற்ற போகுது. அப்படி இல்லைன்னா இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு கெட் ஸ்பாயில்டு.